தொடர் தியானத்திலே இன்று 1 நாளாகமம் மற்றும் 2 நாளாகமம் புஸ்தகங்களை பார்க்கவிருக்கிறோம். முதலாவது 1 நாளாகமம். அதை குறித்து இதை எழுதியது யார், எப்பொழுது எழுதப்பட்டது, எதற்காக எழுதினார்கள் என்ற காரியங்களை பார்க்கலாம். நாளாகமம் என்றால் நாட்களின் கணக்குகளும் அதேபோல சம்பவங்களின் தொகுப்பும். ஆங்கிலத்தில் கிரானிக்கல்ஸ் என்று அழைக்கின்றோம். இதை எழுதியது யார் என்றால், நாளாகமம் புத்தகங்களை எஸ்ரா எழுதியிருக்கலாம் என்று, அல்லது எஸ்ராவோடு கூட இருந்த அந்த சமகாலத்திலே இருந்தவர்கள் எழுதியிருக்கக்கூடும் என்பது சிலரின் அபிப்பிராயம். திரும்ப நினைவுபடுத்துகிறேன். 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். இவை ஹீப்ரு பைபிளிலே, எபிரேய வேதாகமத்திலே இன்றும் ஒரே புத்தகமாகத்தான் இருக்கிறது. இந்த 1 நாளாகமும் 2 நாளாகமும் கூட இன்றைய நாளிலும் ஒரே புத்தகமாகத்தான் இருக்கிறது. எனவே 1 ராஜாக்கள் மற்றும் 2 ராஜாக்கள் புத்தகத்தை எரேமியா எழுதியதாக அநேகர் இன்றும் விசுவாசிக்கிறார்கள். எரேமியாவோடு கூட மேலும் இருவரும் உதவி செய்ததாக கூட சொல்லுகிறார்கள். அதேபோல 1 மற்றும் 2 நாளாகமம் புத்தகத்தை எஸ்ரா எழுதியிருக்கலாம் என்பது அதிகபட்சமான நம்பிக்கை. அல்லது அவனோடு கூட சிலர் சேர்ந்து இந்த புத்தகங்களை ஆயத்தம் செய்திருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட. எப்பொழுது எழுதப்பட்டது? கிமு 450 430 வரைக்கும் உள்ள காலத்திலே எழுதியிருக்கலாம். இது பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையாவது புத்தகம்? 13வது புத்தகம். சரித்திர புத்தகங்களில் இது எத்தனாவது புத்தகம் என்றால் 8வது புத்தகம். எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 29 அதிகாரங்கள் இருக்கிறது. எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்றால் 941 இருக்கிறது. எத்தனை வார்த்தைகள் உண்டென்றால் 20,369 வார்த்தைகள் இந்த முதல் நாளாகமம் புத்தகத்திலே இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். இப்போ உங்கள் பைபிளை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் நமக்கு எதை தெரிவிக்கிறது என்று பார்க்கலாம். அதற்கு முன்பு ஒரு நிமிஷம். அதாவது 2 சாமுவேலின் புத்தகம், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் ஆகிய புத்தகங்களிலே எதை பார்த்தோம்? 2 சாமுவேலின் புத்தகத்திலே தாவீதின் ஆளுகையை பார்த்திருக்கிறோம். அதேபோல 1 ராஜாக்களின் புத்தகத்திலே சாலமோனுடைய ஆளுகையை பார்க்க முடியும். 12, 13 அதிகாரத்திற்கு வருகிற போது அந்த ராஜ்யம் 2 துண்டாக உடைந்தது. 1 ராஜாக்களின் 12 மற்றும் 13 அதிகாரத்தில் ராஜ்யம் 2ஆக உடைவது, அங்கிருந்து 2 ராஜாக்களின் புத்தகம் முடிகிற வரைக்கும் இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம், அதை ஆளுகை செய்த ராஜாக்களின் சரித்திரம். இதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? புரிஞ்சிருக்கா? புரிஞ்சவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். ராஜாக்களின் புத்தகத்தில் எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லை. 2 ராஜ்யங்கள் இருந்தன. ஒன்று இஸ்ரவேல் ராஜ்யம், இன்னொன்று யூதா ராஜ்யம். இந்த ராஜாக்கள் ஆளுகை செய்த காலம், ஆளுகை செய்த விதம், இவைகளை இந்த ராஜாக்களின் புத்தகங்களிலே பார்த்தோம். ரைட். இந்த 1 மற்றும் 2 நாளாகமம் புத்தகத்திலே மறுபடியும் நாம் பார்க்க முடியும். யாரை? தாவீதை பார்க்க முடியும். அதேபோல சாலமோனை பார்க்க முடியும். இன்னும் ராஜாக்களின் புத்தகத்தில் பார்த்தவர்களை எல்லாம் மறுபடியும் 1, 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே பார்ப்போம். அதாவது உங்களில் யாராவது ஆல்ரெடி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டீங்களோ, மறுபடியும் நீங்க 1 நாளாகமம் 2 நாளாகமத்தை வாசிக்கும் போது மறுபடியும் அதையே தான் நீங்க பார்க்க முடியும். அப்போ ஒரு கேள்வி எழல. அது என்னது? 1, 2 ராஜாக்களில் இருக்கிற சரித்திரங்களே 1 மற்றும் 2 நாளாகம புத்தகத்தில் மறுபடியும் இருக்கிறதே. அப்ப தேவன் எதற்காக இந்த 2 புத்தகங்களையும் எழுத வைத்தார் என்ற கேள்வி சகஜமாக உங்களுக்குள் எழலாம். 1, 2 ராஜாக்களின் புத்தகங்களை எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக நடக்கின்ற அந்த சம்பவங்களை குறித்து, ராஜ்யத்திலே இடம்பெறுகிற சம்பவங்கள், இடம்பெற்ற சம்பவங்கள், இவைகளை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு சரித்திரமாக எழுதினான். அது தீர்க்கதரிசியினுடைய பார்வையிலே எழுதப்பட்டது. ராஜ்யம், ராஜாங்கம், ராஜாக்கள் இல்லையா, அரசாங்கம். அதேபோல தீர்க்கதரிசி தான் பார்த்த பாவங்கள், பாவத்துக்கான விளைவுகள், இவைகள் எல்லாவற்றையுமே கூட தன்னுடைய தீர்க்க தரிசன பார்வையிலே எழுதியதாக நாம் அங்கே தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப இங்கே நடக்கிறது என்ன? யூதா ராஜ்யத்தின் பிரஜைகள் எல்லாம் எங்கே கொண்டு போகப்பட்டார்கள்? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். 70 ஆண்டுகள் அவர்கள் அங்கே பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவங்களுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க சொல்றதை இவங்க செஞ்சாகணும், கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கணும், வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும், எதையும் எதிர்த்து பேச முடியாது, மத சுயேட்சை இல்லை, தங்களை இஷ்டப்படி, அதாவது அவர்களுக்கு இருக்கிற தெய்வ பக்தியை அட்லீஸ்ட் சொல்லிக் கொள்ளக்கூட அவர்களுக்கு உரிமை கிடையவே கிடையாது. நான் பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜா என்ன செய்தான்? ஒரு சிலையை நிறுவி
அதை நீங்கள் பணிந்தாக வேண்டும். ஒருவேளை பணியாவிட்டால் கொன்று போடுவேன். அப்பேற்பட்ட சூழ்நிலைதான் பாபிலோனில் இருந்தது. அப்படின்னா விசுவாசத்திற்கான சுதந்திரம் கூட அவங்களுக்கு இல்ல. 70 வருடங்களாக இந்த அடிமைத்தனத்திலே, இந்த இருளான வாழ்க்கையிலே அநேகர் மரித்து போனார்கள். அநேக லட்சம் பேர் இந்த 70 வருட காலத்திலே அங்கேயே மரித்து போனார்கள். வெகு சிலர் மாத்திரமே, அதாவது யாரெல்லாம் அந்த தேசத்துக்கு சிறு பிராயத்திலே கொண்டு போகப்பட்டார்களோ, 70 ஆண்டுகள் அங்கே இருந்த பிறகு அவர்கள் மறுபடியும் திரும்ப வந்தார்கள். கோரேஷின் காலத்திலே தேவன் கோரேசுக்கு கட்டளையிட்டார், 70 வருட காலம் முடிந்து விட்டதனால என் ஜனத்தை அவர்கள் தேசத்திற்கு சென்று ஆலயத்தை கட்டுவதற்காக நீ அனுப்பிவிடு என்று தேவன் கோரேஷுக்கு அறிவித்தபோது, அந்த கோரேஷ் அந்த தேசத்திலே ஒரு பெரிய அறிவிப்பு கொடுக்கிறான். ஜாக்கிரதையா கவனிக்கணும். இஸ்ரவேல் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டது யாருங்க? அசீரியா சாம்ராஜ்யம். ரைட். யூதா தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டது யார்? பாபிலோன் சாம்ராஜ்யத்தார். ஜாக்கிரதையா கவனிங்க. பாபிலோன் சாம்ராஜ்யம் வருவதற்கு முன்பு அசீரிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலே மிகவும் பலம் வாய்ந்த சாம்ராஜ்யம். அந்த அசீரிய சாம்ராஜ்யம் பலம் வாய்ந்ததா இருந்த வேளையில பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பியது. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அசீரிய சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. அப்பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யம்தான் எல்லா சாம்ராஜ்யங்களை காட்டிலும் பலம் வாய்ந்த தேசமாக பெருமை கொண்டிருந்தது. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அரசாண்ட ராஜாக்களிலே ஒருவன் நேபுகாத் நேச்சார். அந்த நேபுகாத் நேச்சார் தானியேலினுடைய ஆவிக்குரிய நடத்தையினால ஒரு நாளிலே தேவனாகிய கர்த்தர்தான் ஜீவனுள்ள தேவன் என்ற சத்தியத்தை உணர்ந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒரு கடிதமாக எழுதுகிறான். அது தானியேலின் புத்தகத்தை தியானிக்கும் போது நாம் பார்க்கலாம். அந்த நேபுகாத் நேச்சார் இறந்ததற்கு பிறகு அவனுடைய மகனும் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்து ஆரம்பித்த போது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேபுகாத் நேச்சார் என்ன செய்தான்? தான் இங்கிருந்து போகும்போது எருசலேமின் பரிசுத்த தேவாலயத்திலே இருந்த பரிசுத்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு போய் விடுகிறான். நேபுகாத் நேச்சாருடைய மகனான பெல்ஷாத்சார் தான் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து தேசத்தின் அதிபதிகளின் மனைவிகள் எல்லோரையும் வரவழைத்து விருந்து வைத்து அவர்கள் எல்லோருக்கும் அந்த விருந்திலே புசிக்கவும் குடிக்கவும் தொடர்ந்து கும்மாளம் போடவும் செய்தானர். விதத்திலே குடித்துக் கொண்டிருக்கும் போது பெல்ஷாத்சாருக்கு என்ன தோன்றியது? வழக்கமான பாத்திரங்களை எதுக்கு குடிக்கணும்? எங்க டாடி நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து பாத்திரங்களை கொண்டு வந்தார் அல்லவா, அந்த பாத்திரங்களை எடுத்து அதில் இந்த மதுவை ஊற்றி குடித்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்திலே உபயோகப்படுத்தப்பட்ட பரிசுத்தமான பாத்திரங்களை எடுத்து வர பண்ணி, அந்த கிளாஸை எல்லாம் கொண்டு வர பண்ணி திராட்சரசத்தை அதில் ஊற்றி சியர்ஸ் என்று சொல்லி எல்லோரும் குடித்துக் கொண்டிருக்கையிலே சடனாக ஒரு கை அங்கே சுவற்றில் மீது எதையோ எழுதியது. அதை கண்ட பெல்ஷாத்சார் கலங்கி போனான், பயப்பட்டு விட்டான், பயந்து நடுங்கினான். இதனுடைய அர்த்தம் என்ன? மெனே மெனே தெக்கெல் உப்ஃபார்சின் என்ற எழுத்துக்கள் அந்த சுவற்றின் மீது எழுதப்பட்டதை பார்த்தபோது பெல்ஷாத்சார் பயந்தான். இதன் அர்த்தத்தை யாராவது சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பெல்ஷாத்சாரின் தாயார் வந்து, உன் அப்பாவினுடைய காலத்திலே தானியேல் என்கிற பெயருடைய ஒருவன், அற்புதமான தேவ ஆவியுடைய மனுஷன் இந்த தேசத்தில் இருக்கிறான். உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த தானியேலை தன் அழைப்பார், கேட்பார், அவரிடத்தில் தான் யோசனை கேட்டுக்கொள்வார். அந்த மனிதனை தவிர இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்தவர் ஒருவரும் இல்லை. வரை வரச்சொல். தானியேல் நுழைகிறான். பெல்ஷாத்சார் அவனை பார்க்கிறான். மெனே மெனே தெக்கேல் உப்ஃபார்சின் அதன் அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தான். தேவன் உன்னை தம்முடைய தராசிலே நிறுத்து பார்த்தார். அவருடைய பார்வைக்கு நீ மிகவும் குறைவாக காணப்பட்டாய். உன்னுடைய ராஜ்யம் உன் கரங்களிலிருந்து பிடுங்கப்பட்டு பெர்சிய ராஜ்யத்தின் ராஜாவின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படும். உன்னை கொலை செய்ய போகிறார்கள். தெளிவாய் சொல்லிவிட்டான். புத்தி வந்திருக்கணும்ல. அவ்வளவு தெளிவாக அந்த பெல்ஷாத்சாருக்கு தானியேல் எச்சரிக்கை செய்தபோது, நீ செய்த உன்னுடைய பாவங்களினாலே தேவனுடைய பரிசுத்தமுள்ள பாத்திரத்தில் பரிசுத்தமற்ற திராட்சை ரசத்தை நீ ஊற்றி குடித்து வெறிக்க ஆசைப்பட்டாய். தேவன் அதை கண்டார். உன்னுடைய பரிசுத்தமின்மையை தேவன் பார்த்தார். நீ செய்த பரிசுத்தமில்லாத எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொண்டார். உன்னை தம் தராசிலே வைத்து நிறுத்து பார்த்தார். உன் கதை அவ்வளவுதான். தேவன் உன்னை சிக்ஷிக்கப் போகிறார். உன் ராஜ்யம் உன் கரங்களிலிருந்து பிடுங்கப்பட போகிறது. பெர்சிய சாம்ராஜ்யம் வரப்போகிறது என்று அறிவித்தானோ இல்லையோ, அதே அன்று ராத்திரியிலேயே திடீரென்று வந்தே விட்டார்கள் அவர்கள். வந்து தானியேல் சொன்னபடி பெல்ஷாத்சாரை கொன்று போட்டார்கள். என்ன நடந்தது?
முதலில் அசீரிய சாம்ராஜ்யம் மிகவும் வலிமையாக எழும்பி நின்ற சமயத்திலே திடீரென்று பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்கி போட்டது. பாபிலோன் சாம்ராஜ்யம் அற்புதமாக இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருந்த சமயத்துல, அதன் பெருமை தலைக்கேறிய சமயத்துல தேவன் பெரிசிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தார். பாபிலோன் சாம்ராஜ்யம் தகர்க்கப்பட்டது. அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தவன்தான் தரியு ராஜா, தொடர்ந்து கோரேஷ். தரியுவின் காலத்திலும் கூட தானியேல் தான் அவர்களுக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தான். கோரேஷும் வந்தபோது கூட தானியேல் தான் அவர்களுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். இப்போ கவனிங்க, பாபிலோன் சாம்ராஜ்யம் தகர்க்கப்பட்டாச்சு. எந்த சாம்ராஜ்யம் வந்துருச்சு? பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தாச்சு. அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்த ராஜா யார்? கோரேஷ் என்ற ராஜா. இப்ப அந்த கோரேஷ் என்ன சொல்லுகிறான்? வாங்க அங்க போயிடலாம். கொஞ்சம் முன்னால போய் எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். கோரேஷ் என்ற ராஜா சொல்றான் பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன்வெள்ளி முதலிய திரவியங்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷ் அறிவிக்கிறான். நம்ம ராஜாக்களின் புத்தகத்தை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், நான் சொன்னபடி முதல்ல ஒரே புத்தகம்தான். 1 ராஜாக்களின் புத்தகம் ஆக்சுவலா எந்த இடத்துல ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க. ஆலய கட்டுமானத்திலே ஆரம்பித்தது. எஸ், அந்த ஆலயத்தை கட்டிக்கொண்டிருந்த போது அந்த ஆலயத்தின் மீது சாலமோன் மிகுந்த அன்பை வெளிப்படுத்தின காலமெல்லாம் சாலமோன் ரொம்ப நல்லா இருந்தாங்க. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், தேவனை, தேவனுடைய சன்னதியை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் நேசிக்கிற காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எப்பொழுது தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சன்னதியை நாம் அலட்சியம் செய்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை கட்டாயமாக ஆபத்துக்கு இலக்காகும், அபாயத்துக்கு இலக்காகும், பரிசுத்தமின்மைக்குள் விழுந்து போகும். சாலமோனே அதை நிரூபித்திருக்கிறான். 1 ராஜாக்களின் புத்தகம் ஆலய கட்டுமானத்தில் ஆரம்பிக்கிறது. அதே ராஜாக்களின் புத்தகம் அதே ஆலயம் தகர்க்கப்படுதலோடு கூட முடிவடைகிறது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஆலயமே நாசமாகிவிட்டது. இந்த யூதா ராஜ்யத்தில் இருந்த பிரஜைகள் எல்லோரும் பாபிலோன் ராஜ்யத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். 70 ஆண்டுகள் கழித்த பிறகு தேவன் என்ன செய்கிறார்? பெர்சிய தேசத்து ராஜாவை கொண்டு வருகிறார். பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவான கோரேஷோடு கூட தேவன் பேசி, கோரேஷ், பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா நான், உன்னை இவ்வளவு பெரிய ராஜாவாக ஆக்கியிருக்கிறேன். நீ என் ஜனங்களை யூதா ராஜ்யத்திற்கு போகவிடு. அவர்கள் அங்கே சென்று என்ன செய்வார்கள்? என்னுடைய ஆலயத்தை கட்டுவார்கள். தேவன் அடிமைகளாக இருந்த இந்த ஜனங்களை விடுவித்ததற்கான காரணம் என்ன? தங்கள் இஷ்டம் போல வாழ்வதற்கா அல்லது தேவனை சேவிப்பதற்கா? யோசிச்சு பாருங்க. இஷ்டம் போல வாழ்வதற்காக அல்ல, தேவனை சேவிப்பதற்கு. தேவனை சேவிப்பதற்கு முதல்ல என்ன செய்யணும்? தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை நிறுவ வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டினால்தான் அவர்களுக்கென்று தேவனை குறித்த பயமும் பக்தியும் உண்டாகும், ஒரு பொறுப்பு உண்டாகும். எனக்கு அன்பானவர்களை கேட்கிறீங்களா? இன்னைக்கு எப்படிப்பட்ட நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் என்றால், சபை நமக்கு அவசியம் இல்லை, ஆலயம் நமக்கு தேவையே இல்லை, சபையாக கூடுகிற ஐக்கியம் நமக்கு தேவையில்லை, ஒரு சங்கமாக கூடுவது நமக்கு அவசியம் இல்லை, ஒரே குடும்பமாய் தேவ சந்நிதிக்கு வந்து ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சாத்தான் நம்முடைய மனதுக்குள்ளே இது போன்ற பாவ சிந்தையை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஜாக்கிரதை. அந்த சிந்தைக்கு நீங்க இடம் கொடுத்துடாதீங்க. ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வீட்லயே உட்கார்ந்து நல்ல லைவ்லயே பாத்துக்கலாம்ல.
வீட்டிலேயே உட்கார்ந்து நல்லா டிவிலேயே தேவ செய்தியை கேட்டுக்கலாமே. நீ வீட்டிலே உட்கார்ந்து நீ செய்கிற ஜெபமாக இருந்தாலும் பாடுகிற பாடல்களா இருந்தாலும் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்கிறாய். ஆனால் இதே நேரம் தேவன் விரும்புவது என்னவென்றால் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், தேவனுடைய சந்நிதிக்கு நீ வர வேண்டும். அவருக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, அவருக்கென்று ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. அதை நாம் என்னவென்று அழைக்கிறோம்? ஆலயம். அது தேவனுடைய வாசஸ்தலம். அந்த ஆலயத்திற்கு நாம் சபையாக வருவது, ஐக்கியமாய் ஒன்று கூடுவது, அவருடைய சாட்சியாய் வாழ்வது என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் சாத்தான் என்ன செய்வான் என்றான், அந்த தேவனுடைய ஆலயத்தை ஜீவனுள்ள கற்களாக இருக்கிற நாம் சபையாய் கூடி ஆராதிக்கின்ற இந்த அற்புதமான ஆராதனை முறைமையை சாத்தான் குலைத்து போட முயற்சி செய்கிறான். அதனால்தான் ஈஸியாக வீட்டிலே உட்கார்ந்துட்டு ஆராதனை பங்கெடுத்துக்கிட்டா போதும், டிவி முன்னால் உட்கார்ந்து ஆராதனை செஞ்சாவே போதும் என்று சொல்லுவான். ஆனா அதுக்கு கீழ்பற்றாதீங்க. தயவு செஞ்சு அலர்ட்டாருங்க, கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது முதலாவதாக தேவன் என்ன சொல்லியிருந்தார்? என்னுடைய ஜனங்களை அந்த பார்வோனின் கரத்திலிருந்து பிடியிலிருந்து வெளியே கொண்டு வா, அவர்கள் என்னை ஆராதிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும். யாத்திராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னதுங்க? நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். இதுக்காக அவங்கள வெளியே விடுவிச்சு கொண்டு வர சொல்றாரு. அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். எதற்காக தேவன் நம்மை பாவத்திலிருந்து வேறு பிரித்தார், இருளிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார்? நாம் தேவனை ஆராதிப்பதற்காக, சபையாக, ஐக்கியமாக, அவருடைய குடும்பமாக ஒன்று சேர்ந்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். கேட்கிறீங்களா சகோதர சகோதரிகளே? திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நல்ல நல்ல தேவ செய்திகளை கேட்கலாம். அது தனிப்பட்ட விதத்திலே வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம், தனிப்பட்ட செய்திகளை கேட்கலாம். கண்டிப்பாக அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் தேவன் ஒரு கட்டளையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ சபையாக, அவருடைய சங்கமாக கூடி வர வேண்டும். ஒரு கேள்வி, உங்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க? கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ரைட். அப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாமே, எடுக்கக்கூடாதா? பாஸ்டரையா, நீங்க அங்கேயே இருந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஐயா, எங்க வீட்லயே வாட்டர் டேங்க் இருக்கு, அப்ப அதுக்குள்ள நானே மூழ்கி எழுந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. மேரேஜ் கூட ஆன்லைன்லயே செஞ்சுக்கலாம். எங்கிருந்து? நீ அமெரிக்கால இருந்து, நான் ஆப்பிரிக்கால இருக்கிறேன். அங்கேயே உனக்கு ஒரு பாஸ்டர் இருப்பாரு, இங்க எனக்குன்னு பாஸ்டர் இருக்கிறாரு. நம்ம 2 பேரையும் கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால ஆன்லைன்லேயே திருமணம் செய்து வைக்கிறேன். முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என்னவோ இந்த உலகம் எங்க வேணும்னாலும் போய்கிட்டே இருக்குங்க. ஆன்லைன்லேயே மேரேஜ், ஆன்லைன்லேயே குடும்பம் நடத்தி, ஆன்லைன்லேயே பிள்ளையும் பத்துருவாங்க போல. சாத்தியமாங்க அது? விசித்திரமான புது புது முறைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். சகோதர சகோதரிகளே, கட்டாயம் நாம் எல்லாம் சங்கமாக, சபையாக கூட வேண்டும். அது தேவனுடைய மேலான நோக்கம். என் ஜனங்களை யூதா ராஜ்யத்துக்கு, எருசலேமுக்கு அனுப்பிவை. எதற்காக அனுப்ப வேண்டும்? அவர்களின் ஆலயத்தை கட்ட வேண்டும். முதலாவதாக தேவன் இதை சொல்லுகிறார். அவர்களின் ஆலயத்தை கட்ட வேண்டும். முதலாவது அவர்களின் சந்நிதிக்கு மதிப்பு தர வேண்டும். அவர்களின் சந்நிதியிலே காணப்பட வேண்டும். அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ண வேண்டும். அது தேவனுடைய உத்தேசம். எஸ், உன் இருதயத்தை தேவன் தம்முடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜீவனுள்ள கற்களாக சபையாக கூடுவதுதான் தேவன் வகுத்த நடைமுறை. சோ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதிலிருந்து? கோரேஷ் ராஜா அவன் காலத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறான். என்னவென்று? நீங்க கிளம்பி போங்க, போய்ங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போங்க என்று சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பிடலங்க. பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட எல்லாருமே, அப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருச்சு, நம்ம மறுபடியும் நம்ம நாட்டுக்கே போயிடுறோம் அப்படின்னு வரலங்க. அவர்கள் சில ஆயிரக்கணக்கானவர்கள் மட்டும்தான் புறப்பட்டு போக வந்தாங்க. அப்படி வந்து செருபாபேல் என்கிறவனுடைய தலைமையிலே ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். அந்த ஆலயம் அதற்கு பிறகு கட்டப்பட்டது. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டதே தவிர அந்த ஆலயத்திலே நடக்க வேண்டிய ஊழியம் எதுவும் நடக்கவில்லை. அப்பொழுதுதான் எஸ்ரா, அதாவது யாரால் 1ஆம் 2ஆம் நாளாகவும் எழுதப்பட்டதோ அந்த எஸ்ரா ஆலயத்தின் ஊழியங்களை ஆரம்பிக்கிறான். சாஸ்திரியாக இருந்த எஸ்ரா ஆலயத்தின் ஊழியங்களை ஆரம்பிக்கிறான். இப்போ ஜாக்கிரதையா கவனிக்கணும்.
எதற்காக முதலாம் இரண்டாம் நாளாகமத்தின் புத்தகங்களை எஸ்ரா எழுதியிருப்பான் என்ற கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும் என்றால், 70 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது குறிப்பாக யூதா பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்கேயே அடிமைகளாக அப்படியே இருந்தார்கள். வயது முதிர்ந்த அநேகர் அங்கே இறந்து போனார்கள். சிறு பிராயத்தில் இருந்தவர்கள். ஒருவேளை அவங்க அங்க கொண்டு போகப்பட்டது போது 5 வயசா இருந்திருந்தா, இப்போ அவங்களுக்கு என்ன வயசா இருந்திருக்கும்? 75 வயசா இருந்திருக்கும். ஒருவேளை 10 வயசுல போயிருந்தா 80 வயதுடையவர்களா இருப்பாங்க. அதே 1 வயசுல போயிருந்தா 71 வயதா இருந்திருக்கும். எனவே அப்போ போன இந்த சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் இப்போ நல்ல பெரியவங்களாயிட்டாங்க. 70, 75 வயதுடையவர்களா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க யாருக்குமே கூட ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னே தெரியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் எங்கிருந்து வந்தார்கள், ஒரு காலத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்த விஷயம், அடிமைகளாக இருந்த அவர்களை தேவன் விடுவித்த விஷயங்கள், சவுல் ராஜாவாக இருந்த விஷயம், தாவீது ராஜாவாக இருந்த விஷயம், சாலமோன் ராஜாவாக இருந்த காரியங்கள், ராஜ்யம் 2ஆய் உடைந்த காரியங்கள், யூத ராஜாக்களின் ஆளுகை, இஸ்ரவேல் ராஜாக்களின் ஆளுகை, இந்த எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எனவே ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் முதலாம் இரண்டாம் நாளாகமத்தை ஜாக்கிரதையா பரிசீலிச்சிங்கன்னா அதிகபட்சமா என்ன பார்க்க முடியும்னா, தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அதிகமா பார்க்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், 1ஆம் 2ஆம் ராஜாக்களிலே ராஜாக்கள், ராஜ்யம் இவற்றை நாம் பார்க்கிறோம். ஆனால் 1 நாளாகமும் 2 நாளாகமத்திலே அதே ராஜாக்களை குறித்து இருக்கிறது என்றாலும் ராஜாங்கத்தை குறித்து பார்க்க முடியாது. அப்புறம் அவங்களோட ஆவிக்குரிய நடத்தையை தான் பார்க்க முடியும். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு எப்படி இருந்தார்கள், தேவனுக்காக என்ன செய்ய நினைத்தார்கள், தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை போன்ற காரியங்கள் தான் முதலாம் 2ஆம் நாளாகமம் புத்தகத்திலே எஸ்ரா எழுதி அந்த தலைமுறையினருக்கு விளக்குகிறான். இதுதான் நம்முடைய முற்பிதாக்களுடைய சரித்திரம் என்று இந்த முதல் 9 அதிகாரங்களை நாம பார்த்தோம்னா மறுபடியும் ஆதாமிலிருந்து அந்த வம்ச வரலாறுலாம் பார்க்க முடியும். ஆதாமிடத்திலிருந்து இந்த மனுக்குலம் எப்படி வந்தது, தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்தார்கள், தொடர்ந்து 12 கோத்திரம் எப்படி இஸ்ரவேல் ராஜ்யமாக ஆயிற்று, பின்பு வந்த ஆசாரியர்கள் யார், பின்பு வந்த லேவியர்கள் யார், இந்த விஷயங்கள் எல்லாமே கூட 1 நாளாகமத்திலே முதலிலிருந்து 9 அதிகாரங்கள் வரைக்கும் நாம அந்த வரிசைப்படி பார்க்க முடியும். அதாவது பிரஜைகளுக்கு முந்தைய சரித்திரத்தை அறிவிக்கிறான் எஸ்ரா. இதைத் தொடர்ந்து தியானிக்கலாம். வாருங்கள், எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, வேதத்தில் இருக்கிற விலையேற பெற்ற சத்தியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிற எல்லா விதமான கன்ஃபியூஷன்களையும் மேற்கொண்டு, பைபிள் எவ்வளவு அற்புதமான புத்தகம், அதை உணர்ந்து படித்தால் எவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவரே, எளிய ஊழியக்காரனை நிறுத்தி உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஐயா. அதேபோல பைபிளை புரிந்து கொள்ளும் விதத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்திலும் ஒருமனப்பட்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பத்தையும் செவிசாய்த்து, எந்த பாடுகளிலிருந்து, எந்த கஷ்டங்களிலிருந்து, எந்த வியாதியிலிருந்து, எந்த பிரச்சனைகளிலிருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ நீர் அறிந்திருக்கிறீர் அல்லவோ. ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரை கேட்டு அவர்கள் நினைத்ததை காட்டிலும், வேண்டிக் கொண்டதை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி உம்முடைய மேன்மையான பதிலை ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். முதலில் குடும்பத்திலே ரட்சிப்பு, பிள்ளைகளுக்கு தேவையான நேர்த்தியான ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளின் விவாக காரியத்திலே எதிர்காலத்தின் விஷயங்களில் உம்முடைய இரக்கம், குடும்பங்களிலே சாந்தி சமாதானம், ஆண்டவரே நிம்மதி, ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆரோக்கியமாய் நல்ல பலன், அதேபோல வயதான காலகட்டத்தில் இருக்கிற பெரியோர்களுக்கு உம்முடைய சமாதானம் முழுமையாய் அருளி செய்ய வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.